பிரவீன், மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடி பணி நியமன முறையான லேட்டரல் என்ட்ரி முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசின் பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் யுபிஎஸ்சிக்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். இதனால் யுபிஎஸ்சி என்று அழைக்கப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பானது ரத்து செய்யப்பட இருக்கிறது. இதனால் மத்திய அரசின் இணை செயலாளர் அந்தஸ்தில் ஐஏஎஸ் பணியாளர்களை நேரடியாக நியமனம் செய்வதற்கான உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் இந்த யுபிஎஸ்சி என்று அழைக்கக்கூடிய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இணை செயலாளர் அந்தஸ்தில் உள்ள ஒரு 40க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நேரடியாக பணிகளை அதிகாரிகளை நியமிக்கலாம், அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்ற விளம்பரத்தை வெளியிட்டிருந்தது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. ராகுல் காந்தி மற்றும் அகிலேஷ் யாதவ், மாயாவதி, மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இது இடஒதுக்கீட்டை கடுமையாக பாதிக்கும், சமூக நீதிக்கு எதிரானது, சமூக நீதி மீதான நேரடியான தாக்குதல் என்று இன்று காலையில் அவரும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் மத்திய யுபிஎஸ்சி என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய அரசு பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங்கே இப்போது யுபிஎஸ்சிக்கு கடிதம் மூலமாக இந்த உயர் பதவிகளுக்கு லேட்டரல் என்ட்ரி மூலமாக அதிகாரிகளை நியமிப்பதற்கான அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார். இதன் மூலமாக அந்த மத்திய அரசின் இணை செயலாளர் அந்தஸ்தில் உள்ள உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் இருக்காது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் நேரடி பணி நியமன உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு எழுந்த சூழ்நிலையில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்த கடிதத்தை யுபிஎஸ்சிக்கு நேரடியாக எழுதியிருக்கிறார். இதனால் உடனடியாக அந்த மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கு இணை செயலாளர் அந்தஸ்தில் உள்ள பதவிகளுக்கு சுமார் 2.5 லட்சத்துக்கும் அதிகமான ஊதியம் பெறக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டுமே பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த உயரிய பதவிகளுக்கு நேரடி நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சரே கடிதம் எழுதியிருப்பதால் அந்த அறிவிப்பு வாபஸ் பெறப்படுகிறது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக வெளியிட்ட அறிவிக்கையை வாபஸ் பெறப்படுவதுடன் மத்திய அரசில் உள்ள பல்வேறு அமைச்சகங்களில் கிட்டத்தட்ட ஒரு 15 அமைச்சகங்களில் உள்ள துறைகளில் இணை செயலாளர் அந்தஸ்துக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் உத்தரவும் ரத்து செய்யப்படுகிறது. இதனால் மத்திய அரசின் அமைச்சரவையில் உயர் பதவிகளாக கருதப்படும் இணை செயலாளர் அந்தஸ்தில் உள்ள பணியிடங்களுக்கான ஆட்களை லேட்டரல் என்ட்ரி என்று அழைக்கப்படும் நேரடியாக அவர்களை நியமிக்கும் முறை ரத்து செய்யப்படுகிறது. இந்த பதவிக்கு ஒரு 15 ஆண்டுகள் அனுபவம், 45 வயதிலிருந்து 50 வயதுக்கு 55 வயதுக்குள் அவர்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் விதிமுறைகள் இருக்கின்றன. இதற்கு முன்பும் பல்வேறு பணியிடங்களுக்கு இது போன்ற நேரடி நியமனம் நடைபெற்றிருந்தாலும் இந்த முறை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏனென்றால் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமானது தேர்வுகளை நடத்தி பிரிலிமினரி, மெயின் இன்டர்வியூ என்று தேர்வுகளை நடத்தி அதில் உயர் அதிகாரிகளை தேர்வு செய்வது வழக்கம். இந்த முறை அவர்கள் விண்ணப்பித்தவர்களை நேரடியாக அப்படியே பணி நியமனம் செய்வதற்கு உயர் பதவிகளுக்கு பொருத்தமாக இருக்காது என்றும், இதனால் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின உயர் அதிகாரிகள் அந்த பொறுப்புகளுக்கு வர இயலாமல் தடுக்கப்பட்டுவிடும் என்ற அச்சம் ஏற்பட்டது. மற்றொன்று, ராகுல் காந்தி குறிப்பிட்டதை போல ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் என்று அழைக்கக்கூடிய RSS அமைப்பை சேர்ந்தவர்களை மத்திய அரசின் உயர் பதவிகளில் நுழைப்பதற்கான மறைமுக முயற்சி என்றும் கட்டணம் எழுந்தது. இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகளில் இருந்த லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோரும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர். இதையடுத்து மத்திய பணியாளர் நலத்துறையின் இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் யுபிஎஸ்சி என்று அழைக்கப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு கடிதம் எழுதி அந்த அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும் என்றும், மத்திய அரசின் உயர் பதவிகளில் நேரடி நியமனம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். இதனால் இந்த சர்ச்சைக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரவீன்.